வெல்கம் டு சயின்ஸ் ஃபோர்ஸ். காசநோய் ஒரு விரிவான பார்வை. அறிமுகம். காசநோய் அதாவது டிபி என்பது காற்றில் அமைதியாக பரவி உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு நோய். எந்த ஒரு அறிகுறிகளையும் காட்டாமல் பல ஆண்டுகளாக இது உடலுக்குள் வாழக்கூடியது என்பது இதனை இன்னும் ஆபத்தானதாக ஆக்குகிறது. இந்த காணொளியில் காசநோய் எவ்வாறு பரவுகிறது, அது உடலை எவ்வாறு பாதிக்கிறது மற்றும் அதனை முன்கூட்டியே கண்டறிய மான்டாக்ஸ் பரிசோதனை எவ்வாறு உதவுகிறது என்பதைப் பற்றி விரிவாக காண்போம். காசநோய் என்றால் என்ன? காசநோய் அதாவது டிபி என்பது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு நாள்பட்ட தொற்று நோயாகும். இது முக்கியமாக நுரையீரலை பாதிக்கிறது, ஆனால் உடலின் மற்ற பகுதிகளுக்கும் பரவக்கூடும். பாதிக்கப்படும் உறுப்புகள். நுரையீரல் மிகவும் பொதுவாக பாதிக்கப்படும் உறுப்பு என்றாலும் காசநோய் மூளை, எலும்புகள், சிறுநீரகங்கள் மற்றும் நிணநீர் முடிச்சுகள் ஆகியவற்றையும் பாதிக்கிறது மற்றும் கடுமையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். பாக்டீரியாவின் பண்புகள். இந்த பாக்டீரியா கம்பி வடிவமானது, மெல்ல வளரக்கூடியது. இது கடுமையான சூழ்நிலைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் தடித்த மெழுகுவான்றிய செல் சுவரை கொண்டுள்ளது. இது பல கிருமிநாசினிகளை எதிர்க்கும் தன்மையை இதற்கு அளிக்கிறது. பரவும் விதம் மற்றும் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். பரவும் விதம். காசநோய் காற்றின் மூலம் பரவுகிறது. பாதிக்கப்பட்ட நபர் இருமும்போது, தும்மும்போது அல்லது பேசும்போது கூட பாக்டீரியாக்களை கொண்ட சிறிய நீர்த்துளிகள் காற்றில் கலக்கின்றன. எவ்வாறு பரவாது? தொடுவதாலோ, உணவை பகிர்ந்து கொள்வதாலோ அல்லது சாதாரண தொடர்புகளாலோ காசநோய் பரவாது என்பதை புரிந்து கொள்வது அவசியம். நுரையீரலுக்குள் நுழைதல். இந்த நோய் தொற்றுள்ள நீர்த்துளிகளை சுவாசிக்கும்போது பாக்டீரியாக்கள் நுரையீரலின் ஆழத்திற்கு சென்று ஆல்வியோலை எனப்படும் காற்று நுண்ணறைகளை அடைகின்றன. இவை வாயு பரிமாற்றத்திற்கு காரணமான சிறிய காற்றுப்பைகள். நோய் எதிர்ப்பு எதிர்வினை. இந்த கட்டத்தில் மேக்ரோஃபேஜ்கள் எனப்படும் நோய் எதிர்ப்பு செல்கள் பாக்டீரியாவை விழுங்கி அழிக்க முயற்சிக்கின்றன. இருந்தும் காசநோய் பாக்டீரியாக்கள் இந்த செல்களுக்குள் உயிர்வாழும் திறனை கொண்டுள்ளன. கிரானியுலோமா உருவாக்கம். நோய் தொற்றை கட்டுப்படுத்த உடல் பாக்டீரியாவை சுற்றி ஒரு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குகிறது. இது கிரானியுலோமா என்று அழைக்கப்படுகிறது. மறைந்திருந்த மற்றும் தீவிர காசநோய். இது 2 சாத்தியமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும்.